ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்னாலும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஆயிலில் சேர்த்ததும் நல்லா தண்ணி தெறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடணும். நம்ம கோவக்காய் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரும், அது வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தாலே போதும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக, அந்த அளவுக்கு காரம் இருக்காது. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசாலா சேர்த்துருக்கிறதுனால கரிஞ்சிராமல் இருக்கணும், அதுக்காக. நல்லா மசாலா கூட சேர்ந்து கோவக்காய் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கோவக்காய்க்கு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு வேர்க்கடலை பொடி சேர்ப்போம். அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வெறும் வாணலியில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். ரொம்பவும் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் மைய அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறகரப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் 2 to 3 மினிட்ஸ்க்கு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது ஃப்ரை பண்ண கோவக்காய் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டியான இந்த கோவக்காய் ஃப்ரை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை பொடி நம்ம சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்தியானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், மசாலா எந்த அளவுக்கு கோட் ஆகிருக்குன்னு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.